காய்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ளீஸ் பி மை ஃபேமிலி ட்ராமாவோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் ரூபி கிட்ட சில ஐடியாஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் மனசில் என்னை பற்றி நினைக்கிறாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி என்ன பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு, நீ எப்படியாவது அவரை செடியூஸ் பண்ணினா அவர் கண்டிப்பாக அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ்லாம் கொடுத்துட்ருக்கா. இதுமாதிரி நீ வந்துட்டு நீ ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசு, நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க அப்படிங்கிறதால அவர் மனசை விட்டு வந்துட்டு உனக்கு எதுவும் தெரிய போகிறதில்லன்னு சொல்லி அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் கூட காட்டுறா. இது மாதிரிலாம் வந்துட்டு நீ ஆக்ட் பண்ணு ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இல்லை நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு வழியே இல்லை, நீ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ரூபி சொன்னதால் நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஆல்கஹால்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. வாங்கி வச்சுட்டு நம்ம ஹீரோ வரதுக்குள்ளே ட்ரிங்க் பண்ணி இன்னும் குடிச்சிடணும் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ராவாக குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால முடியல, இருமெல்லாம் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் வந்துட்டு அவர் மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஃபுல் பாட்டிலையுமே குடிச்சு முடிச்சிடுறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்லாம் கூட ஒரு விதமாக வந்துட்டு நம்ம ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதே டைமில் நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்போ தான் வருவார் ரூம்குள்ளே. அவர் வந்ததுமே வந்துட்டு, நீ என்ன ஒரு மாதிரி நிற்கிற, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் பாட்டு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்துட்டு பயந்து முடிச்சுட்டு அப்படியே நிற்பாங்க. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுவார், என்னடா அது ரூம்குள்ளே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ரூமில் எப்படி ஸ்மெல் வருதுன்னு கூட கேட்பாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் அதுவா நான் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா, இல்லையே உனக்கு அது பிடிக்காது, நீ ட்ரிங்க் பண்ண மாட்டியே, இதுக்கப்புறம் இது மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணாத, உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் அவ்வளோ க்யூட்டாக பார்த்திங்கன்னா, இல்லை நான் கொஞ்சோண்டு தான் ட்ரிங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு சுத்தமாக கான்ஷியஸே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதை மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவை வேற பிடிச்சி ஷோஃபாவில் தள்ளி, நீங்கள் என்னை பற்றி என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அதை சொல்லுங்கள், அதனால தான் அதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் ட்ரிங்க் பண்ணனே, இப்போ மட்டும் நான் ட்ரிங்க் பண்ணலை அப்படின்னா நான் அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, சரி சொல்லுங்கள், என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் மைண்டில் என்ன தான் ஓடுது என்னை பற்றி, இன்றைக்காவது சொல்லுங்கள், அதை கேட்டுக்காமல் நான் வந்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதே டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கான்ஷியஸ் இல்லாமல் போனதால் நம்ம ஹீரோட செஸ்ட்லேயே அப்படியே சாஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோவாக பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. இதுமாதிரி கியூசேலி பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, கியூசேலி நீ தப்பு பண்ணிட்டே, நீ குடிச்சிருக்கவே கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அப்படியே க்ளோஸாக வேற வச்சுக்கிறாங்க. நீங்கள் சொல்லாமல் தப்பிச்சிடலான்னு பார்த்தீங்களா, சரி சொல்லுங்கள், இப்படி பண்ணாதான் நீங்கள் என்கிட்டேருந்து எஸ் ஆக முடியாது, சரி சொல்லுங்கள், என்னை பற்றி என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கியூசேலி நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியுதா, நம்ம 2 பேரும் இப்போ எப்படி இருக்கோன்னாது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரியே இல்லை. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே சொல்லலைன்னதும் நம்ம ஹீரோயினே பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு சரி சொல்லுங்கள், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், பதிலே சொல்லாமல் நான் சொல்லிட்டு தயங்கிட்டே நிற்பார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவர் பதில் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இதுமாதிரி நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்ல வருவார். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு தூக்கம் வந்துடும். அவங்க பார்த்திங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் நானும் உன்னை லவ் பண்ணுறேன் தான், ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா தூங்குற நம்ம ஹீரோயினை பார்த்து அழகாக ரசிச்சிட்டு இருக்காரு. அடுத்த சீனே பார்த்திங்கன்னா வந்துட்டு மார்னிங் காட்டுறாங்க. எப்போவுமே நம்ம ஹீரோயின் சீக்கிரம் ஏஞ்சிருவாங்க. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி இன்னும் லேட் ஆகுது. நம்ம பிள்ளைங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கூலுக்கே கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்திங்கன்னா அவரோட அசிஸ்டண்ட்டை வர சொல்லி பசங்களை வந்து அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோயினா இந்த சவுண்ட் எல்லாமே கேட்குது. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா கண்ணை திறந்துட்டு நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோ சொன்ன அந்த வார்த்தை மட்டும் அவங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா அதுக்குள்ளே அவங்க தூங்கிட்டாங்க இல்லையா. இப்போ மார்னிங் தான் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா நேற்று அவங்க பண்ண எல்லா அட்டூரியுமே ஞாபகம் வருது. ஐயோ போச்சு, எம்மானமே போச்சு, அவர் மனசில் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு இதெல்லாம் பண்ணினேன். ஆனால் என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே அவர்கிட்ட உளறிட்டேனே, போச்சு நான் எப்படி ஒரு மூஞ்சில் முழிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா வின், அவனை தான் காட்டுறாங்க. அவன் நம்ம ரூபி ஒர்க் பண்ணுற அந்த ஸ்கூலுக்கு வாசலில் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு காரில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை கலாய்ச்சான் இல்லையா, இதே மாதிரி புக்கெல்லாம் மச்சான் வாங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி புக்கை பார்த்திங்கன்னா இப்போ இவன் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கான். எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதே டைமில் நம்ம ஹீரோயின் சொன்ன ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள், அவளை ப்ரப்போஸ் பண்ணுங்கள், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க வின் கிட்ட. சரி ஓகே நம்ம அது மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அந்த டைமில் தான் நம்ம ஹீரோட
அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம குட்டி சான்சன் அப்புறம் வந்துட்டு ஜான் பாப்பா இருக்காங்களே இவங்க 2 பேரையும் வந்துட்டு ஸ்கூலில் விடுறதுக்காக வருவார். நம்ம குட்டி சான்சனை பார்த்தது இவனுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நம்ம குட்டி சான்சனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பாரு. ஐஸ் வச்சு நீ வந்து இதுமாரி உன்னோட ரூபி டீச்சருக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்கும், அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைலாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. நம்ம குட்டி சான்சானும் பார்த்தீங்கன்னா நம்ம வேன் கொடுத்த எல்லா திங்ஸுமே வாங்கிக்கிட்டு சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே கிளாஸ் ரூமில் இல்லாமல் நம்ம ரூபி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கா. ரூபிக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி இந்த ஸ்கூல்லேயே வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பாப்பா வந்துட்டு எனக்கு வெஜிடபிள்ஸ் வேணாம் மீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப நல்லது, எனக்குலாம் வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும், பாரு எவ்வளோ க்ரீனாக அழகாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அவன் தப்பாக புரிஞ்சுட்டு வந்துட்டு இது மாதிரி வந்து ரூபி டீச்சருக்கு வந்து க்ரீன்லாம் ரொம்ப பிடிக்கும், க்ரீன் கலர் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரூபி டீச்சர் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாடும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கேமில் வந்து சில திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மணி வேணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்டவன் பார்த்திங்கன்னா ரூபி டீச்சருக்கு பணம் பத்தலை, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் சேலரி பத்தலைங்கிற மாதிரிலாம் வர புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த லூஸ் வென் பையன் என்ன பண்ணியிருக்கானா நம்ம ரூபிக்கு வந்துட்டு இதுமாதிரி க்ரீன் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் டிஷர்ட்டு, க்ரீன் கலர் அப்படியே இலையிலையாக சொருவி வந்து பொக்கே, அப்புறம் க்ரீன் கலர் கேக்கு, க்ரீன் கலர் லிப்ஸ்டிக்கு, க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐ மேக்கப் கிட்ட இதுமாரி வந்துட்டு நிறைய வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். வந்துட்டு இதுமாதிரி ரூபியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் ரூமில் வந்து கேட்கும்போது கரெக்டாக ரூபியுமே வராங்க. வந்ததும் இங்கே பாரு உனக்கு பிடிச்சது எல்லாமே க்ரீன் கலர் தானே, அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா திங்ஸுமே எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷனான நம்ம ரூபி பார்த்திங்கன்னா சரி எனக்கு க்ரீன் பிடிக்கணும் உனக்கு யாருடா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. எல்லாம் சான் தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வேன் வந்து ரூபி கிட்ட சொல்லுவான். அதே டைமில் உனக்கு மட்டும் இந்த ஸ்கூலில் வந்துட்டு சேலரி கம்மியாக இருக்குது, உனக்கு பணம் தேவைப்படுதுன்னா சொல்லு, நான் வேறு ஏதாவது பெட்டர் ஜாப் வந்து உனக்கு வாங்கி தரேன் அப்படின்லாம் வேறு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஐயோ லூசு பையிலே ஒரு சின்ன பையன் என்ன சொன்னாலும் நீ அப்படியே நம்பிட்டு வந்துருவியா, அவன் தப்பாக புரிஞ்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ அதை கேட்டுட்டு வந்துட்டு இங்கே இது மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரூபி பார்த்திங்கன்னா அவன் சட்டை காலரை பிடிச்சிட்டு அப்படியே தனியாக அழிச்சிட்டு வந்துட்டு அந்த திட்டிகிட்டு இருக்கா. இவன் எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நம்ம ரூபி கிட்ட திட்டு தான் வாங்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சாரி நான் தான் சான் சொன்னதை கேட்டுட்டு இது மாதிரி வந்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவை இருக்கும், உனக்கு க்ரீன் தான் பிடிக்குமா அப்படி இப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன், சரி ஓகே இதுக்கப்புறம் நான் அதுமாரி பண்ண மாட்டேன், ஆனால் உன்ட்ட உண்மையாக சொல்கிறேன், நிஜமாகவே நான் உன்னை லவ் பண்ணுறேன், மற்ற பொண்ணுங்க மாதிரி நான் உன்னை ட்ரீட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்துட்டு நீ தான் எல்லாமே, நான் கூட ட்ரை பண்ணி ஒரு டைம் என்னை திட்டி என்னை விரட்டும் போதும் உன் மூஞ்சில் முழிக்கக்கூடாது உன்னை மறக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ட்ரை பண்ணி நான் என்ன தான் மறக்கிறேன், என்னால் வந்து சுத்தமாக முடியல, நான் உன்னை அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறேன், என்னை எப்போ தான் வந்து நீ புரிஞ்சுப்பேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, கண்டிப்பாக வந்துட்டு நான் உன்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், லைஃப்லாம் உன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன், எனக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்திங்கன்னா நம்ம ரூபிக்கிட்ட பிச்சை எடுக்கவே ஆரம்பிச்சிடறான். ரூபிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. அவள் பார்த்திங்கன்னா வந்துட்டு வாயில் இந்த வார்த்தையே வரமாட்டேங்குது. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட் லெவலில் வந்துட்டு அவள் ரொம்பவே ஏமாந்துட்டா. திரும்பவும் அந்த சான்ஸ் எடுக்கணும்னு அவள் வந்து ஆசைப்படலை. திரும்பவும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அவள் என்ன சொல்கிறான்னா எனக்கு லவ்னாலே அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதே டைமில் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் விஷயமா இந்த டியானை மீட் பண்ணி பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருப்பான். பார்த்தா அந்த டியான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது மாதிரி ஒரு இடத்துல வந்து சாப்பிட்ருப்பாங்களே, எனக்கு இது மாதிரி இடத்துல இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூட நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இந்த டியானுக்குமே பிடிச்சிருக்கு. அவன் எப்போவுமே வந்துட்டு இங்கே கிடைக்கிற இந்த ஃபுட்ஸை தான் சாப்பிடுவானா, இங்கே தான் எப்போவுமே சாப்பிட வருவானா. இதெல்லாம் வந்து அவன் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு, எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒருத்தவங்களுக்கு இது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா யாரே உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு டியான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்பான், இல்லை வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து சமாளிச்சுட்டு இருப்பார். இந்த டைமில் அவன் வந்துட்டு நம்ம கியூ சைலியை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் கிட்டே பேசியிருக்கேன், அவங்க சொன்னாங்க இதுமாரி அவங்க வந்துட்டு அவங்களோட ஒர்க்குக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா அவங்க எப்படி வந்துட்டு அவங்களோட ஒர்க்கில் வந்துட்டு அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கான். அந்த டியான் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகுது. இது மாதிரி வந்துட்டு பர்சனல் மேட்டர்லாம் இவன் ஏன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவாகவே வந்துட்டு பிஸ்னஸ் பற்றின விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டியான் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதுமாரி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பொசசிவாக இருக்குது. எதனாலனா எங்கே இவங்க 2 பேரோட டேஸ்ட்டுமே ஒன்றா இருக்கே, 2 பேரும் வந்து ஒன்றாயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு டவுட்டாகவே இருக்குது. நம்ம கியூ சைலிக்கு இவனை பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் நம்ம ரூபி இருக்கா இல்லையா வந்துட்டு நம்ம ஹீரோயின் மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அவன் ரொம்ப வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காண்டி எகெயின் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். இதுமாதிரி ஸ்கூலில் வந்துட்டு எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அது இதையும் கிறுக்கத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான், எனக்கு எப்படி அவனை அவாய்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரூபி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உளறிட்டு இருப்பா.
நம்ம ஹீரோயினுமே சொல்லுவாங்க, நீ ஏன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னால் எப்படி சான்ஸ் கொடுக்க முடியும், எனக்கு வந்துட்டு பயமாக இருக்குது, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றின நினைவுகள் என் மைண்டில் இப்போவும் இருக்குடி, என்னால் அவனை மறக்கவே முடியல, அவன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் என் மனசில் நான் வச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி இவனை லவ் பண்ண முடியும், இவனுக்கு எப்படி நான் சான்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்னை விட்டுட்டு போனவனை நினச்சி ஏன்டி நீ இப்படி வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்க, உனக்காக ஒருத்தன் வரானே அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல, அவன் உன்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு தெரியும், உனக்கு அவன் வரப்போகிறதில்லன்னு தெரியும், ஆனாலும் உன் லைஃப்பை வீணாக்குறியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ரூபி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு, சரி ஓகே, இப்போ உன் ஹஸ்பண்ட் சாங் இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு வந்துடுறாங்கன்னே வச்சுக்கோங்க, அப்போ அவர் என்ன பண்ணுவார், உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை அவர் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, அவருக்கு வந்து அவர் ஒய்ஃப் மேலே லவ் இருந்திருக்கும்ல, உனக்கு உன்னை பார்ப்பாரா இல்லை அவர் ஒய்ஃபை பார்ப்பாரா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவப்பட்டு சொல்லிடுவா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். அதானே ஒரு வேளை அவரோட ஒய்ஃப் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா வந்து பதட்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. சாரி நீ தெரியாமல் நான் அதுமாதிரி பேசிட்டேன், சாரி, எனக்கு வந்துட்டு பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல, இதே தாண்டி எனக்கு வந்துட்டு என்னோட மனசில் வந்துட்டு அவன் இருக்காண்டி, அவன் இருக்கும்போது நான் எப்படி இவனுக்கு சான்ஸ் கொடுக்க முடியும், இவனுக்கு வந்துட்டு நான் சான்ஸ் கொடுத்து இவனை லவ் பண்ணி இவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது திரும்ப அவன் வந்தான்னு வையன், அவனை பற்றின என் மைண்டில் இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் திரும்ப வெளியில் வந்துடும், நான் வந்துட்டு இவனை மேரேஜ் பண்ணிவிட்டு அவனை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு வாழ முடியாது இல்லையா, சாரிடி, நான் அதை வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இதுமாரி ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி ரூபி பார்த்தீங்கன்னா அதை ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு படுக்கிறதுக்காக பெட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க ரொம்ப தயக்கமாக இருக்காங்க. ஏன்னா நேற்று நைட்டில் வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க இல்லையா. ஹீரோட ஃபேஸை எப்படி பார்க்குறதுனே அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க என்னென்னமோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நேற்று வந்துட்டு இதுமாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இல்லாத டயத்தில் ரிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்துட்டு வர ஆரம்பிச்சிடுறாரு. உடனே வந்துட்டு அப்படியே கேஷுவலாக நம்ம ஹீரோயின் உட்காந்துடுறாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி. அவங்கவுங்க நம்ம ஹீரோட ஃபேஸ் கூட பார்க்கவே மாட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைலண்ட்டாக வராரு. வந்துட்டு பெட்டில் வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. நேற்று நைட்டு வந்துட்டு நீ என்ன கேட்ட, என்ன பேசுன அப்படிங்கிறது தெரியுமா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இல்லை நேற்று நைட்டு நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேனா, அது தெரியும் எனக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, நான் என்ன பேசினேன் எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நர்வஸ் ஆகி இதமாதிரிலாம் பேசிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அதுமாதிரி டாபிக் எடுத்து நேற்று இதுமாதிரி நீ கேட்ட பதிலுக்கு நான் இதுமாதிரி சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசலாம்னு நினச்சிருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் எல்லாமே மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு திரும்ப வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம பேசலாம், என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேற்று நைட் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, சரி சொல்லுங்களேன், நேற்று நைட்டு நான் ஏதாவது பேசினேன்னா உங்ககிட்ட ஏதாவது கொஷின்ஸ்லாம் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைஸாக கேட்டு பார்க்குறாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியா இல்லையே நீ என்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கலையே நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, சரி இதை சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன டாபிக் பேசுறதுன்னே தெரியல. டாபிக் சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் எதனால் என்ன மேரேஜ் பண்ணீங்க, எதனால என்ன கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு, ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஓப்பனாகவே கேட்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இதுமாதிரி வக்கீல்கிட்டே பேசியிருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டா இல்லையா, இதுமாரி வந்துட்டு நம்ம குட்டி ஜான் பாப்பா வந்துட்டு நம்ம ஹீரோட ஃபேமிலியை சேர்ந்த பாப்பா தான். ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் ஏன் விளாட்றா, எப்படி அவள் அங்கே போனா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து தெரியலை. ஆனால் டிஎன்ஏ மேட்ச் ஆகிடுச்சு. பாப்பா வந்து நமக்கு வேணும், ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து வாங்க முடியாது. சப்போஸ் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்க வந்து நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டால் அவளுக்கு வந்துட்டு பாப்பா வந்து வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லை, என்கிட்ட வந்து ஃபினான்ஷியலாக எல்லா சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லி பாப்பாவை வந்து நம்ம ஹீரோ எடுத்துக்கலாம். அந்த ஒரே ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. பட் ஆனால் அவருக்கு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, நான் வெளியில் காற்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சடனாக எழுந்து வெளியில் போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, என்னடா அது இவர் இதுமாரி கொஷின் கேட்டோம் அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லாமல் அவர் பாட்டு எழுந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதனால் வந்துட்டு இதுமாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாரு, இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒர்க்கிங் டைமில் கூட இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டோர் மேனேஜர் இருப்பாங்களே அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு கியூசேலி என்னாச்சு, நீ எப்போவுமே ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருப்பியே, ரொம்பவே டல்லாக இருக்கே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஸ்டோர் மேனேஜர் சொல்லுவாங்க, அன்றைக்கி வந்துட்டு மிஸ் மியூ வந்துட்டு டைமண்ட் ரிங் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லையா, அந்த ரிங் வந்துட்டு வந்துடுச்சு, டிசைன் பண்ணி ரிங் வந்துடுச்சு, அது வந்துட்டு அவங்க வாங்குறதுக்காக இப்போ வர போகிறாங்க, அவங்கக்கிட்ட நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிஸ் மியூ அப்படிங்கிறவங்களுமே வந்துடுறாங்க. அவங்க ஆர்டர் கொடுத்த அந்த டைமண்ட் ரிங்குமே வந்துடுது. பட் ஆனால் அதோட டிசைன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பிளெயினாக இருக்குது, ஜஸ்ட் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அவ்வளோ
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சரி கியூசேலி இங்கே வா, நீயே வந்து பார்த்து சொல்லு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் மியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு தான் கேட்குறாங்க. பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே தான் மேடம், பட் ஆனால் ரொம்ப ஏதோ சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு என்னமோ இது ரொம்ப அப்படியே பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நீயே மாடிஃபை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்கிறா. மேடம் நான் எப்படி மேடம் மாடிஃபை பண்ண முடியும், எனக்கு வந்துட்டு மாடிஃபைலாம் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பா. இல்லை நீ வந்துட்டு இது பிளெயினாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா உனக்கு வந்து அதை பண்ண தெரியும் தான் எனக்கு தெரியும், நீ போய் சொல்கிற, உனக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும், இது வந்து பெட்டராக ஆக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு தெரியும், நீ வந்துட்டு பெட்டராக மாடிஃபை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவள் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்ருப்பா. கரெக்டாக இந்த டைமில் அந்த டாங் வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் அவள் இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவளுக்கெல்லாம் வந்துட்டு அந்தளவு டேலண்ட் கிடையாது, இவள் ஜஸ்ட் வந்து சேல்ஸ் பர்சன் அவ்வளோதான், இவளுக்கு வந்து மாடிஃபைலாம் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிட்டு இருப்பா நம்ம ஹீரோயினை. கரெக்டாக இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டியான் இருக்கானே அவன் இந்த ஷாப்குள்ளே வருவான். வந்ததுமே வந்துட்டு என்ன சார் வேணும், நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இனிமேல் வந்துட்டு நான் தான் இந்த மாலோட டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஐடியெல்லாம் எடுத்து காட்டுவான். நான் வந்து சும்மா ரொட்டீன் செக்கப்புக்காக தான் வந்தேன், எல்லா கடைக்குமே போவேன், இது மாதிரி இந்த கடைக்கு இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து தகுதி இருக்குது, இவங்க சூப்பராக மாடிஃபை பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க டிசைன் பண்ண ஜுவல்ஸ்லாம் நான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இவங்களோட டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், நீங்கள் நம்பி வந்துட்டு இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், கியூசேலி வந்து சூப்பராக இதை மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க, அவங்க எதிர்பார்த்த ஒரு டிசைனை வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த டியான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோயின்காக சப்போர்ட் பண்ணி இந்த டாங் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னால் இப்படி நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுனால என்னாலலாம் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா இதோட ஒர்த் வந்துட்டு 3.6 மில்லியன், ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவளால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த அமௌண்ட்டை கூட கொடுக்க முடியாது, என்னால் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாங் வந்து சொல்லிட்டு இருப்பா. இல்லை நான் கூடவே இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மிஸ் மியூ இருக்காங்களே அவங்களுக்கு தான் நம்ம ஹீரோயினை பிடிக்குமே, அவங்க வந்துட்டு ஓகே நம்ம சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால வேறு வழி இல்லாமல் இந்த டாங்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. சரி ஓகே நான் உனக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறேன், நீ வந்துட்டு இந்த ரிங்கை வந்துட்டு பெட்டராக வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும், எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது, அந்த டைமண்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது, ஆச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், நீ மட்டும் இந்த விஷயத்தில் சின்னதாக சொதப்பினா கூட நான் உன்னை இன்றைக்கி என் வேலையை விட்டே தூக்கிடுவேன், அது மட்டும் இல்லை இது நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பெட்டுன்னு கூட வச்சுக்கோ, நீ நைட்டு 10 மணிக்குள்ளே நீ வந்து இதை சூப்பராக மாடிஃபை பண்ணி கொடுக்கணும், டைமண்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லுவா. அவளுக்கு என்னென்னா எப்படியாவது இந்த கடையை விட்டு இந்த ஷாப்பை விட்டு நம்ம ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மிஸ் மியூ இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி ஓகே 10 மணிக்கு தானே டைம் முடியுது, நான் கரெக்டாக 10 மணிக்கு வரேன், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும்ல, நான் 10 மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த மிஸ் மியூங்கிறவங்க வந்து கிளம்புறாங்க. இந்த டாங் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை வந்துட்டு வார்ன் பண்ணிட்டு போகிறா, இதுமாரி ஒழுங்காக பார்த்து பத்திரமா ஒழுங்காக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட், அவர் வந்துட்டு மொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுமாரி வந்துட்டு பெட் மேட்ச் போயிட்டு இருக்கு சார், இதுமாரி மேடம்க்கு வந்து 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது, அவங்க அதுக்குள்ளே மாடிஃபை பண்ணி கொடுத்தாகணும், அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொன்னதும் சரி ஓகே கண்டிப்பாக கியூசேலி சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணுவா அது எனக்கு தெரியும், ஆனால் வந்துட்டு நம்ம ஷாப்பில் கரெக்டாக 8 மணிக்கெலாம் வந்துட்டு அந்த ஃப்ளோர் வந்துட்டு நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா, அது வந்துட்டு இன்றைக்கி வந்து லைட் ஆஃப் பண்ணாதீங்க, ஏசியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்றைக்கி ஓடிட்டு தான் இருக்கணும், கியூசேலி வந்துட்டு அவளோட ஒர்க்கில் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கான்சன்ட்ரேட் பண்ணி அவள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்டர்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஓகே சார்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டுமே கேட்டுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அந்த ரூம் இருக்கும் இல்லையா, அந்த திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. அந்த மாலில் தானே அவருமே இருப்பார். வந்து பார்க்கும்போது அவன் இருக்கான் இல்லையா டியான், அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு டென்ஷனாக நம்ம ஹீரோ அவன் ஏன் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்டே கேட்கும்போது சார் இது மாதிரி வந்துட்டு அந்த டைமண்டோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகம், இது மாதிரி வந்துட்டு நம்ம கம்பெனியில் வந்து ரூல்ஸ் இருக்குது, இது மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு டைமண்ட் வந்து ஹேண்டில் பண்ணும்போது அவங்க கூட வந்துட்டு நம்ம மாலோட டைரக்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரூல் சார் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி ஓகே நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது எதுவுமே வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, அவங்க ஃப்ரீயாக ஒர்க்கை பார்க்கணும், நீ அப்பப்போ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சின்சியராக வந்து வேலையை பார்த்துட்ருக்காங்க, பார்த்து டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமே கொஞ்சம் தான் இருக்குது, கரெக்டாக இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது நைட்டு 10 மணி ஆகிறதுக்கு. நம்ம ஹீரோக்கு ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாலுக்கு வெளியிலேயே காரில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட என்னென்னலாம் அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்காரு. மேடம் வந்து ரெடி பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க, இன்னும் வந்து அவங்க ரெடி பண்ணி முடிக்கல
முடிக்கல, டைம் வேறு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா 10 மணிக்குள்ளே போய் கொடுத்தாகணும். அவங்களால ஓட முடியல ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கதால. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஹீல்ஸ் எல்லாம் வந்து கழட்டி போட்டுட்டு அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் பாக்ஸ், அப்புறம் இன்னொரு கையில் ஹை ஹீல்ஸை வச்சுட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த மிஸ் மியோங்கிறவளுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, டைம் ஆயிடுச்சு, எனக்கு என்னவோ வந்துட்டு QC லீவ் இன்னைக்கு தான் அவளோட லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன், அவள் வந்து இந்த பெட்டிங்கில் வந்துட்டு தோத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டு அந்த ஜுவல் பாக்ஸை வந்து வைக்கிறாங்க. மேடம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஆர்வமாக அந்த மிஸ் மியோங்கிறவங்க வந்துட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த ரிங் வந்துட்டு இப்போ மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் அதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐயோ இவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பதட்டமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவள் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கையே பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு சடனாக எஞ்சி கத்த ஆரம்பிக்கிறா, சரி நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவள் பார்த்தீங்கன்னா கோமா கத்த ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுச்சு எல்லாமே. அப்படியே ஃபேஸே தொங்க போட்டுடுறாங்க. உடனே வந்துட்டு அவள் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்துட்டு என்னோட ஃபேவரட் கலர் இந்த ரெட் கலரில் இதில் வந்து கொடுத்துருக்கல்ல, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எவ்வளோ சூப்பராக நீ மாடிஃபை பண்ணியிருக்கா, ஆஹா ஓஹோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் அவ்வளோ புகழ்ந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மேடம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்க, சான்ஸே இல்லை, உனக்கு நிஜமாவே டேலண்ட் இருக்குது, நான் இவ்வளோ சூப்பராக நீ பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் புகழ்ந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை. ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவள் சொல்கிறா, இதுமாரி இதுக்கான கமிஷன் அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு தான். அது மட்டும் இல்லை, பிரசிடென்ட் ஆங்கல இனிமேல் உன்னை இந்த வேலையை விட்டு தூக்க முடியாது. நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன், நீ இப்போ வந்து ட்ரையல் பீரியடில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இனிமேல் வந்துட்டு நீ வந்து பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணலாம், அதுக்கான கான்ட்ராக்டை வந்து நான் உன்கிட்ட கொடுக்க சொல்கிறேன், நீ வந்துட்டு இனிமேல் இங்கே வந்துட்டு பெர்மனெண்ட்டான எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் மியோங்கிறவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்களே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் இதை அப்படின்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மேனேஜர் வந்துட்டு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் நீ வந்துட்டு இங்கே வந்துட்டு பெர்மனெண்ட்டான எம்ப்ளாயி, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் மேனேஜர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த டைமில் இந்த பிரசிடென்ட் ஆங்க இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த ஸ்டோர் மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறா. என்னாச்சு, அவள் கண்டிப்பாக சொதப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதிர்பார்த்து கால் பண்ணும்போது இதுமாதிரி ஸ்டோர் மேனேஜர் சொல்கிறாங்க, அவங்க வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க மேடம், மாடிஃபை பண்ணது மிஸ் மியூக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவகிட்ட மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டே பேச ஆரம்பிக்கிறா. நீ சொதப்பிடுவேன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு நீ முடிச்சுட்ட, ஓகே நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு பெர்மனெண்ட்டான எம்ப்ளாயாக மாற்றுறேன், அதுக்கான கான்ட்ராக்ட் உனக்கு நாளைக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவன்கிட்ட இல்லாத காசா, இந்த மாலே அவனோடது தானே, அவனோட ஒய்ஃபாக நீ இருந்துக்கிட்டு எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இது மாதிரி வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது என்னோட ஒர்க்கு, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சிட்ருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் மியோங்கிறவங்க வந்துட்டு சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை தான் எல்லாருமே வாழ்த்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூஸ் இது மாதிரி வந்துடுது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு பர்ஃபெக்டாக முடிச்சுட்டாங்க, மிஸ் மியூக்கு வந்துட்டு அந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அந்த ஷாப்பில் இருக்கிற அந்த ஸ்டோர் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அந்த லேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லா அப்டேட்டையும் கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி மேடம் இது மாதிரி பர்ஃபெக்டாக முடிச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோயின் எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவர் நிறையவே பார்த்துருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதை எதிர்பார்த்தது தான், அவள் கண்டிப்பாக சூப்பராக பர்ஃபெக்டாக முடிப்பாங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. இந்த டைமில் அந்த டியான் இருக்கான் இல்லையா, அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த மால்லேருந்து வெளியில் வருவான். வரும்போதே வாசலே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதை நோட் பண்ணுறான். ஏதாவது இவனை டார்ச்சர் பண்ணணும், இவனை டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா எகெயின் மால்குள்ளேயே போயிடுறான். வந்தவன் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னாடி வந்து பயமுடுத்துறான். நம்ம ஹீரோயினுமே பயந்துடுறாங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க, ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்துட்டு கூடவே வந்து என்னை ரொம்ப ரொம்ப நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலுக்கு வந்துட்டு மெசேஜ் வருது. அவங்க அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ரிங் வந்துட்டு மிஸ் மியூ பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கான கமிஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்காக ஹோட்டல் ரூம்லாம் வந்துட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு, போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு.